ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். திருமணமான பெண்கள் திருமாங்கல்யத்தில் இந்த 2 பொருளை சேர்த்து போட்டோம் அப்படின்னா கணவரின் ஆயுள் பலம் கூடும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும், சந்தோஷம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அனைவரோட ஒட்டுமொத்த அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முதல்ல நம்முடைய மனது தெளிவாக இருக்கணும், நம்முடைய செயல்கள் தெளிவாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பிறந்த வீடு, நம்முடைய அப்பா அம்மா, அண்ணன் தங்கை அக்கா இவங்கள மாதிரி தான் கணவரோட குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும். அந்த அன்பை நம்ம முதல்ல விதைச்சாலே போதும், நிச்சயமாக அந்த குடும்பத்தில் அனைத்து விதமான அனைத்து பேரோட அன்பும் நமக்கு கிடைச்சிரும், அவங்களோட நம்பிக்கையும் நமக்கு கிடைச்சிரும். எப்பொழுதுமே ஒரு உறவில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற உறவுகளாக இருந்தாலும் சரிங்க. அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல உண்மையான அன்பும் நேர்மையும் ஒரு நம்பிக்கையும் இருக்கோ அந்த இடத்துல எப்பொழுதுமே அந்த உறவு சிதைஞ்சு போகாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் நம்ம வாழ வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்முடைய மனுஷங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனதில் விதைச்சிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி பிறந்த வீட்டில் இருந்தோமோ அன்போட பாசத்தோட, அதே அன்போட நம்ம புகுந்த வீட்டில் இருப்போம். அப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லதை விதைக்கிறோம், அன்பை விதைக்கிறோம்னாக்கா நிச்சயமாக அந்த அன்பு நம்ம 10 மடங்கு கொடுத்தா அது 100 மடங்கு நமக்கு திருப்பி வரும். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள்ளே வச்சு நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம், அவங்களுக்கே நம்மளை புரியலன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தெளிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நேரடியாக நம்ம பேசணும். ஒரு மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், இல்லை கொழுந்தனாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம பேசணும். நம்ம பேசும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாக தெளிவு பிறக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்பை நாமும் சரி செஞ்சுக்கலாம், இல்லை மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறை அவங்களும் சரி செஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல போன உடனேயே அந்த வீட்டில் ஒட்டுமொத்த அதிகாரமும் நமக்கு கிடைக்கணும், ஒட்டுமொத்த அன்பும் நமக்கு கிடைக்கணும், நம்ம கணவன் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம போயிட்டு நம்முடைய வேலைகளை நம்ம சரியாக செய்யணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதை ஒவ்வொரு கல்யாணமான புதுப்பான பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நிச்சயமாக அந்த வீட்டில் எந்த ஒரு வம்பும் இருக்காது. ஒருவேளை நம்ம சரியாக இருக்கோம், ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், தெளிவுபடுத்தணும். எடுத்தோடனே கணவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளோ இருக்குது, நம்ம தனியாக போகணும், இல்லை நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் தகப்பன்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இப்படி இருக்காங்க, என்னால் அங்கே இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது. முயன்ற அளவுக்கு நம்ம என்ன அங்கே ஃபால்ட் இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை முயற்சி பண்ணணும். அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம என்ன இங்கே குறை இருக்குது, நம்மளால் குறையா இல்லை இவங்களுக்கே சாதாரணமாக அந்த குறை இருக்கான்னு நம்ம திருத்த பார்க்கணும். அது முடியாத பட்சத்தில் தான் நம்ம கணவர்கிட்டையோ இல்லை நம்முடைய பெற்றவங்கள்ட்டையோ நம்ம எடுத்துகிட்டு போகணும். தொட்டதுக்கும் போய் பெற்றவங்கக்கிட்ட போய் சொல்கிறது அதெல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. ஒரு இடத்துக்கு நம்ம கல்யாணம் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா இவங்க நம்மளுடைய வீட்டு ஆளுங்க, இது நம்மளுடைய வீடு அப்படிங்கிற நம்ம மனசில் அந்த ஒரு தெளிவை உண்டு பண்ணிட்டோம், விதைச்சிட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மாறாது. அவங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் நமக்கு அவ்வளோ கோவம் வராது. திருத்த தான் முயற்சி பண்ணுவோம் தவிர தண்டிக்க முயற்சி பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சரி, நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். திருமணமான பெண்கள் எல்லாருமே திருமணம் ஆகி புகுந்த வீட்டிற்கு போனதுக்கப்புறம் திறமையாக குடும்பத்தை நடத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு குடும்பத்தை திறமையாக எப்படி வழி நடத்துறதுன்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த திறமை இருக்காது. குடும்பத்தை திறமையாக நடத்தி செல்ல முடியாமல் கொஞ்சம் பேர் தடுமாறுவாங்க. திருமணமான பெண்கள் திருமாங்கல்யத்தில் இந்த 2 பொருளை கோர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா புகுந்த வீட்டை நீங்கள் சுலபமாக சமாளிச்சிடலாம். அதை பற்றின ஒரு ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்முடைய
நாம் வந்து நம்மக்கிட்ட தெளிவாக இருக்க வேண்டியது நம்முடைய மனது. எந்த இடத்துல மனசு வந்து குழம்பி போகுதோ அந்த இடத்துல நிச்சயமாக தடுமாற்றம் வரும். குறிப்பாக பெண்கள் மனதை குழப்ப விடவே கூடாது. எந்த நேரத்திலையும் தெளிவாக இருக்கணும். மனது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரனுக்கு உரிய பொருள் முத்து. ஒரிஜினல் முத்தா கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து தங்க கம்பிலையோ அல்லது வெள்ளி கம்பிலையோ கோர்த்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் திருமாங்கல்யத்தில் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. குழப்பமான நிலையில் கூட அவங்க எப்பொழுதுமே தெளிவான முடிவை எடுக்கலாம். கணவன் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது புகுந்த வீட்டு உறவுகள் செய்யக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், காசு பணத்தின் மூலம் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், மனது தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதுமே சரியாக இருக்கும். ஆக உங்கள் மனசை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திட்டு இந்த முத்தை உங்கள் திருமாங்கல்யத்தோட கோர்த்து போட்டுக்கோங்க. உங்கள் மனசு எப்போதும் தெளிவாக இருக்கும். அடுத்தபடியாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கோபம். கோபப்படாத பெண்களை நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது. என்னங்க பெண்களை மட்டும் சொல்கிறீங்க, ஆண்களும் தானே கோபப்படுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆண்கள் கோபம், அதாவதுங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். பெண்களுக்கும் கோபம் வருது, ஆண்களுக்கும் கோபம் வருது. ஆனால் ஆண்களோட கோபம் அதிகமாக குடும்பத்தை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு இடத்துல ஆண் கோவப்பட்டு பெண் வந்து தன்மையாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறாங்களோ அந்த இடத்துல நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. காரணம் பெண்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. அதனால் எப்பொழுதுமே சரி நம்முடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு வீட்டில் பெண்கள் நல்ல ஒரு மன தெளிவோட சாந்தமாக அன்போடு இருந்தால் அந்த குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லும். இது வந்து என்னோடய பாட்டி அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் என்ன? தன்னுடைய கணவர் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள் பவளம். பவளம் வந்து சிவப்பு நிறத்தை கொண்டது. அந்த சிவப்பு நிறம் வந்து அங்காரகனுக்கு உரியது. இந்த பவளத்தை பெண்கள் அணியும் பொழுது கண்டிப்பாக கோவங்கிறது வராது. ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் முன்கோபம் தான். அவசரமாக கோவப்பட்டு அவசரமாக ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிதானமாக யோசிக்கக்கூடாது. கண் கண்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முன்கோபத்தை குறைக்கிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கும் தீர்க்க சுமங்கல் யோகத்தை பெறுவதற்கும் இந்த பவளத்தை தாலியோடு சேர்த்து போட்டுக்கலாம். இதையே நீங்கள் கடையில் சொன்னீங்கன்னா அவங்களே செய்து கொடுப்பாங்க. உங்களுடைய திருமங்கல்யத்தை நீங்கள் கோர்க்கும் வசதிக்கேற்ப. ஒரு சில பேருக்கு சில சந்தேகம் இந்த இடத்துல வரும். நவரத்ன கற்கள் சில ராசிக்காரர்கள் தானே போடுவாங்க. சிலருக்கு முத்து ராசியாக இருக்கும், சிலருக்கு பவளம் ராசியாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜோதிடரை நீங்கள் அணுகிக்கோங்க, கேட்டுக்கோங்க. முத்தும் பவளமும் நீங்கள் போட்டால் உங்கள் ராசிக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னா தாராளமாக போட்டுக்கோங்க. இல்லைம்மா எங்களுக்கு பவளம் முத்துலாம் போட்டுக்கிறதுக்கெலாம் விருப்பம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சந்திரனை வழிபாடு செய்யணும். அதே போல் நவகிரக சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரகனை நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். நவகிரகங்களில் இருக்கும் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யலாம். இதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது நிச்சயமாக வராது. ரொம்ப ரொம்ப எளிமையான சிம்பிளான விஷயந்தான் இது. இதை வந்து நீங்கள் செஞ்சாலே போதும். நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. நம்முடைய மனது தெளிவாக இருந்தது அப்படின்னாக்கா ஒரு குடும்பத்தை நம்மளால் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். அழகாக நம்ம வந்து சாமர்த்தியமாக நம்ம வந்து கையாளலாம். நம்முடைய வளர்ச்சி நம்ம மிகப்பெரிய அளவில் பணக்காரராகிறதுக்கு, அதாவது எல்லா விஷயத்துலையும் நம்ம நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பெண்கள் நினச்சா இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கு விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். முத்தும் பவளும் போட முடியாதவங்க நீங்கள் சந்திர பகவானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு நீங்கள் போவீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாலி கயிறோ திருமாங்கல்ய போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சேஃப்டி பின்னு, இந்த வீட்டு சாவிலாம் சில பேர் வந்து கோத்து போட்டிருப்பாங்க. அதை மட்டும் நீக்கிடுங்க.
அந்த சேஃப்டி பின் ஊக்குன்னு சொல்கிறோம்ல, அது இரும்பு, அதுவும் இந்த சாவியும் இருந்தால் நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையும் தீராத கஷ்டமும் நம்மளை பின்தொடரும். அதனால் அதை மட்டும் உங்கள் திருமாங்கல்ய செயினோடையோ கயிறோடையோ போடவே போடாதீங்க, அதை தவிர்த்துடுங்க. நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சி நம்ம கையில் தான் இருக்குது. எந்த ஒரு வீட்டில் பெண் ரொம்ப அமைதியாகவும் நல்லா தீர்க்கமாகவும் முடிவெடுக்கிறாங்களோ அந்த ஒரு குடும்பம் நிச்சயமாக செல்வ செழிப்பில் சிறந்து விளங்கும். நன்றி.